ஜனநாயகன் படம் லீக் தொடர்பான வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தற்போதைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் தணிக்கை வாரியத்தின் மறு ஆய்வு குழுவின் முன் ஆய்வில் இருக்கிறது. இந்த நிலையில திரைப்படம் திரையில் வெளியிடுவதற்கு முன்பாகவே கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானது. இது குறித்து பட தயாரிப்பு நிறுவனம் கேவி புரொடக்ஷன் நிறுவனம் 9 நபர்களை கைது செய்தார்கள். குற்றவாளியாக உதவி எடிட்டர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படம் லீக் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையதளத்தில் அந்த திரைப்படம் வெளியானது. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் இதுவரை 9 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். படத்தை சமூக வலைதளங்களில் பரப்பியதாக ஐடி ஊழியர் ஒருவரையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் உதவி எடிட்டர் பிரசாந்த், செல்வம், பாலகிருஷ்ணன் ஆகியோர் மீது குண்டர் தடுப்புச் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், நீங்க தொடரலாம். தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்பட விலைக்கான விவகாரத்தில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 9 நபர்கள் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டார்கள். 3 நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்திலேயும் நடவடிக்கை மேற்கொள்ள. இந்த நிலையில அந்த அறையில தங்கியிருந்த ஒரு நபர், பாலாஜி என்ற நபரை கைது செய்திருப்பதாகவும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரசாத் என்ற நபர் பெரும் தொகை ஒன்றை பெற்றுக்கொண்டு இந்த படத்தை எடிட்டிங் அலுவலகத்திலிருந்து திருடி அவர் இணையதளத்தில் வெளியிட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி சதி திட்டம், கலப்படம் செய்யப்பட்ட அந்த திரைப்பட தொகுப்புகளை கலப்படம் செய்து அவர் வெளியிட்டதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் கைது செய்திருந்தார்கள். தொடர் விசாரணையில் தான் தற்போது இந்த படத்தை இணையதளத்தில் பரப்பியதாக கூறி தற்போது அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.